ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ எல்லாருமே தீபாவளி கொண்டாடி இருப்போம். படக்கு விட்டுருப்பாங்க, கம்பி மத்தாப்பு விட்டுருப்பாங்க, இப்படி எல்லாமே பண்ணியிருப்போம்ல. அதோட சேஃப்டியாக நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி நமக்கு இந்த படக்கு வந்து நம்ம சேஃப்டியாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வந்து டிப்ஸு சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி இனி வரும் காலங்களில் நீங்கள் எப்படி கொண்டாடும் போது கவனமாக கொண்டாடணும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SBO Digital Marketing. If you want to get more information about SBO, send your name and qualification on WhatsApp to 9994104160 and get full details instantly. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தீபாவளின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு ஃபஸ்ட்டு வருவது என்னென்னா புது துணி, அப்புறம் வந்து இனிப்பு, பட்டாசு வெடிக்கணும்னு சொன்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதில் வந்து நிறைய ஆபத்துகளும் இருக்குது. என்னென்னா பட்டாசு வெடிக்கும்போது எப்போதுமே நம்ம ஓப்பன் பிளேஸில் தான் வெடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம், கண்களில் வந்து கூலிங் கிளாஸ் கண்ணாடி ஏதாவது ஒன்று நம்ம அணிந்துட்டு நம்ம வந்து பட்டாசை வெடிக்கணும். அப்புறம் வந்து அந்த கையை வந்து வச்சு தான் நம்ம கையிலேருந்து எடுத்து தான் நம்ம அந்த பட்டாசு வந்து இது பண்ணுவோம். ஸோ அந்த கைகளை வந்து நம்ம நல்ல சுத்தமான நீரில் நல்லா நீட்டாக கழுவணும். இதெல்லாம் வந்து மெயின் விஷயம். அப்புறம் என்னென்னா, ஒரு வாளி தண்ணீர் மற்றும் மணலை வந்து எப்போதுமே நம்ம பக்கத்தில் வச்சுருக்கணும் சேஃப்டிக்காக. அதுபோல் நம்ம கால்களில் வந்து காலணிகளை அணிந்துட்டு தான் நம்ம வந்து பட்டாசுகளை வந்து வெடிக்கணும். அதுபோல் பட்டாசுகளை வந்து எப்போவுமே நம்ம முகத்து பக்கத்தில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 5 மீட்டர் தள்ளியே தான் நம்ம வச்சுருக்கணும். அதுபோல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டாசுகள் இருக்கும்ல, கம்பி மத்தாப்பு பட்டாசுகளெல்லாம் யூஸ் பண்ண பிறகு அதை வந்து ஒரு வாளி தண்ணீரில் போட்டு வச்சுருக்கணும். ரொம்ப கரெக்டாக அணைஞ்ச பிறகு தான் அதை எடுத்து நம்ம அப்புறப்படுத்தணும். ஓகேவா? இது போல் பாதுகாப்பாக தான் நம்ம வந்து பட்டாசுகளை கையாளும்போது நமக்கு வந்து சந்தோஷமான ஒரு மன மகிழ்ச்சியாக அந்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ பிள்ளைங்க இருக்க வீட்டில் இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பின்பற்றுங்க. பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது வீடியோஸ் போடணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.